சுவாமி நைவேத்தியம் நடக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நாம் என்ன சாப்பிட போறோமோ அதை காமிக்கும். இதுதான் அவருடைய தினசரி காரியம். இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வயசானவரா, புது துணியை கூட அவரை நம்பி யாரும் தரமாட்டார். பழைய துணியை தைப்ப, வீடு வீடா போய் தைப்ப. அதுல வரக்கூடிய வருமானத்துல குடும்பம் நடத்துறார். இந்த நாமதேவர் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்தே இதை பார்க்கிறார். அப்பா அவரும் பாண்டுரங்கன் கோவிலுக்கு வருவார். அப்பாவை பார்த்து, அப்பா நான் பூஜை பண்றேன், நான் நைவேத்தியம் பண்றேன் அப்படின்னு ஆசைப்படும். நாமதேவா நீ ரொம்ப சின்ன குழந்தை, கொஞ்சம் பெரியவனா போன அப்புறம் பண்ணலாம். நாமதேவருக்கு 6 வயசு. ஏதோ தையல் சாமான்கள் வாங்கிறதுக்கு அவருக்கு வெளியூர் போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. குணாபாய் தாயார் கேட்கிறார், இன்னைக்கு யார் நைவேத்தியம் பண்ணுவா பாண்டுரங்கனுக்கு? தாமாஜி சொன்னார், இன்னைக்கு நம்ம குழந்தை நாமதேவன் பூஜை பண்ணட்டும், நைவேத்தியம் பண்ண. வாசல்ல பந்து விளையாடிட்டு இருந்த நாமதேவன் அவ அம்மா அழைச்சி குளிப்பாட்டி, இடுப்புல ஒரு பட்டு கட்டி விட்டு, நெத்தியில கோபி சந்தனங்கள்லாம் இட்டு, துளசி மாலையெல்லாம் கழுத்துல போட்டு, அந்த நைவேத்திய தாம்பாள் அதுல 2 சப்பாத்தி, ஒரு டம்ளர் பால், தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கூப், சப்ஜி எல்லாம் வச்சிருக்க. அது ஒரு இலையை போட்டு மூடி, இந்த 6 வயசு நாமதேவன் கோவிலுக்கு போ. சுவாமி நைவேத்தியம் நேரா சன்னதிக்கு போய் அவருடைய பழைய புஷ்பங்கள் எல்லாம் களைஞ்சு விட்டு, புது பூவெல்லாம் போட்டு, சின்ன குழந்தை தானே, அந்த யோக பீட்டம்னு பேர் அவர் நிற்கிற பீடத்து அது மேலேயே ஏறிடுச்சு. ஏறி மாலையெல்லாம் எடுத்துவிட்டு, புது மாலையெல்லாம் போட்டுவிட்டு, இந்த குழந்தை தீபாராதனை பண்ணது. இந்த பாண்டுரங்கனுடைய கோவில் பண்டரிபுரம் மாத்திரம் இல்லை, எத்தனை ஊர்ல இருக்கு. இவ கோவிந்தபுரத்துல நம்ம பாண்டுரங்கன் கோவில் இருக்கு. இங்க அநேகமா இங்க நிறைய பேர் வந்திருப்பாரு. உலகத்திலேயே பாண்டுரங்கனுக்குன்னு உள்ள கோவில்ல பெரிய கோவில் நம்ம கோவில் தான், கோவிந்தபுரம் கோவில் தான். பண்டரிபுரம் கூட சின்ன கோவில்.